இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அருள், உங்களுக்கான முதல் கேள்வி ரொம்ப ஈஸியா சிம்பிளான क्वेश्चन தான். ஐயோ, நீ முதல்ல கேளுமா, அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியா சிம்பிளானு தெரியும். உங்களோட வைஃப்க்கு பிடிச்ச கலர் என்ன? ஐயோ, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்னத்த சொல்றது? இந்த சின்ன கேள்வி கூட பதில் தெரியலையே. சிஇஓ வேற பதில் சொல்லலன்னா தப்பா நினைப்பாரு. என்ன பண்றது? மாமா என்ன பாருங்க, என்ன இவ்ளோ ஈஸியான கேள்வி கேட்டிருக்க? ஏதோ டஃப்பான கேள்வி கேட்ட மாதிரி எப்படி முடிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன். பதில் சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல மாமா? இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்ககிட்ட என்னை பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. அதனால நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க மாமா. சரி, எனக்கு பிடிச்ச கலரை சொல்லிட வேண்டியதான். கருப்பு. எக்ஸலென்ட் சார், கரெக்டான ஆன்சர். அருள் எப்படி வானதிக்கு பிடிச்சத சொன்னா? பொதுவாவே பொண்ணுங்களுக்கு தான் பிங்க் பிடிக்கும், பசங்களுக்கு தான் பிளாக் பிடிக்கும். ஆனா உங்க வைஃப்க்கு பிளாக் பிடிச்சிருக்கே, வித்தியாசமா இருக்கே. எனக்கு பிளாக் பிடிக்கும்னு இவ தெரிஞ்சு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல எப்படி அவ எனக்கு ஏன் பிடிக்கும்னு சொல்லுவா? சின்ன வயசுல ஒரே நேரத்துல 4 பந்து தூக்கி போட்டு விளையாடுவேன். அந்த வயசுல நான் அப்படி பண்றேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் அதை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி ஒரு நாள் நான் மாமா வீட்டு மொட்டை மாடியில குழந்தைங்க முன்னாடி அந்த பந்து பிடிச்சு விளையாடும் போது நான் பந்தை தூக்கி போட்டு விளையாடிட்டு அப்படியே பின்னாடியே நகர்ந்து போனேன். அது புதுசா கட்டிட்டு இருக்கிற வீடுங்கிறதுனால கைப்பிடி சுவர் இல்லைங்கிறத நான் கவனிக்காம நான் மாடியோட கடைசிக்கே போயிட்டேன். நான் மாடியில இருந்து கீழே விழ போன நேரத்துல ஒரு கருப்பு துணி மாடி கீழே இருந்து வந்து என் முதுகுல அடிச்சதுனால நான் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்து விழாம தப்பிச்சேன். என் உயிரை காப்பாத்தின இந்த கருப்பு கலர் தான் இனிமே எனக்கு பிடிச்ச கலர். இவ எப்படி இதெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றா? அந்த கருப்பு துணி தான் என்னை காப்பாத்துச்சுங்கிறதுனால அப்பத்துல இருந்து எனக்கு பிடிச்ச கலர் கருப்பாயிடுச்சு. கீழே கிடந்த கருப்பு துணிய தூக்கி போட்டு உங்களை காப்பாத்தினது யாரு? ஆஹா, அது யாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு சாரி அவளுக்கு தெரியல. அது நான் தான் மாமா. அருளை வானதி பத்தி சொல்லல, அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வானதி அவளை பத்தி எழுதல, அருளை பத்தி எழுதியிருக்கான். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. உங்க வைஃப்க்கு உங்க வீட்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எது?
ஆ? இது என்னோட ரொம்ப பர்சனலான கேள்வியாச்சு. இதை பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சார் லாஸ்ட் கொஸ்டினுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆ, சரி சொல்லி பார்ப்போம். கடைசி கேள்வி வேற, என்னன்னு பார்த்துருவோம். அது ராத்திரியில எங்க வீட்டு மொட்டை மாடியில தனியா நின்று நிலாவை பார்க்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸலன்ட் சார், கரெக்டான பதில். சோ சூப்பரா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களோட பாயிண்ட்ஸ் எதுவுமே குறையல. 10 out of 10. நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க கீழே வெயிட் பண்ணலாம். Thank you. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்க காதல், கோபம் எல்லாமே இந்த மீட்டர் சொல்லிடும். இத கையில வச்சுக்கிட்டு உங்க பார்ட்னரை நினைச்சா இந்த மீட்டர் நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வச்சிருக்கீங்கன்னு இந்த மீட்டர் காட்டிடும். நான் அந்த மீட்டரை கையில பிடிச்சா ஒன்றும் ஏறாத. வேற ஏதாவது போட்டினா கூட ஏதாவது ஏமாத்தி சமாளிச்சிடலாம். இதை எப்படி சமாளிக்கிறது? முதல்ல வானதி நீங்க தான் இதை கையில வைக்கணும். இப்போ உங்க ஹஸ்பண்ட நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. பாருங்களேன் எவ்வளவு ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு. வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட். cheer up guys. இவங்கள பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. 100% லவ்வோட இருக்கீங்க. உங்க வைஃப் உங்க மேல 100% லவ் வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி நீங்களும் ப்ரூவ் பண்ணணும்ல. புடிங்க. என்ன சார் தயங்கிட்டு இருக்கீங்க? புடிங்க. உங்க வைஃபை நீங்க நினைச்சு புடிங்க. மாமா, என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அதான் வழி. என் மேல நீங்க எவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு யோசிங்க. யோசிங்க மாமா. கமான் கமான் கமான், உங்க லவ் இதுல ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. 100% வந்துருச்சு.